चित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दन योगदृश्यम् साक्षाक्षमं करुणया कमलामिवन्यम् அழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளை பிஞ்சாய்ப்படுத்தாளை ஆண்டாளை. சிறிய வயதிலிருந்தே எம்பெருமானிடத்திலே பக்தி பிறந்தது தொடக்கமாகவே எம்பெருமானிடத்திலே பக்தி. திருத்துழாய் மனத்தோடே அங்குரிக்குமா போலே. திருத்துழாய் எப்படி வாசனையோடே தோன்றுகிறதோ, விளைவிடும் காலத்திலேயே வாசனையோடே தோன்றுகிறதோ, எப்படி லக்ஷ்மணன் பிறக்கும் காலத்திலேயே ராமனிடத்திலே பக்தியோடே வந்து பிறந்தானோ, அதை போலே இவள் வந்து பிறந்தாள். ஆண்டாள் பிறக்கும் போதே பக்தியோடே வந்து பிறந்தாள். எப்படி பிரகலாதன் ஸ்ரீமான் என்று கர்ப்பவாசத்திலேயே ஸ்ரீமானா எம்பெருமானிடத்திலே பக்தியோடே கூடியிருந்தானோ, அதை போலே பக்தியோடே வந்து ஆண்டாள் பிறந்தாள். பிஞ்சாய் பழுத்தாள். 5 வயதிலேயே தெரிவித்தாள் திருப்பாவை. என்ன ஆச்சரியம்னா, ஆண்டாள் 5 வயசுலே சொன்னாள் திருப்பாவை. அது நமக்கு 50 வயசு ஆனாலும் வரமாட்டேங்க. அதான் குடும் 5 வயதிலேயே தெரிவித்தாள். அப்படிப்பட்ட ஆண்டாளை நாம் போற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டாள் அவள் இந்த திருப்பாவையை எப்படி பாடினாள்? ஏன் இந்த திருப்பாவையை பாடினாள் என்றால், ஒரு நாள் ஆண்டாளுக்கு 5 வயது ஆயிருந்தான். 5 வயது ஆன காலத்திலே ஒரு நாள் கிளம்பினாள் ஆண்டாள். நேரம் வடபெருங்கோயிலுடைய சன்னதி, அவ்விடத்திலே வடபத்ரசாயி என்று எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும்னு புறப்பட்டு அவருடைய கோயிலுக்கு போனான். சின்ன வயசுல இருந்தே பெரியாழ்வார் நிறைய கண்ணனுடைய கதைகளை எல்லாம் சொல்லி வளர்த்திருக்கார். அதனால மிகுந்த பிரீத்தி எம்பெருமானிடத்துல. அதனால இந்த வடபத்ரசாயினுடைய சன்னதிக்கு போகும்போதே பெருமாள் படுத்துருக்கார். நாம போன உடனே நம்மை பார்ப்பார், நம்ம இடத்திலே வாய் திறந்து வார்த்தை சொல்லுவார், நம்மோடே பேசுவார். ஆண்டாளே வந்தியா, சௌக்கியமா இருக்கியா, எப்படி இருக்க, பால் சாட்டியா, என்ன பண்ண என்றெல்லாம் நம்மை பார்த்து கேட்பார் என்று நினைத்தான். அப்பொழுது எம்பெருமான், அப்பொழுது ஆண்டாள் நினைத்து நேராக வடபத்ரசாயினுடைய கோயிலுக்கு போனான். போய் அவ்விடத்திலே அந்த வடபத்ரசாயியை சேவிச்சுட்டு பக்கத்திலேயே நின்று இருந்தான். பார்த்தா எம்பெருமான் வாய் திறந்து வார்த்தையே சொல்லலை. ஏன், எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே ஒரு நியமம் வச்சுருக்கான், யாரிடத்திலையும் பேச மாட்டேன்ட்டு. அதனால அதை மீறாமல் ஆண்டாள் இடத்திலையும் பேசாமல் வாய் மூடி மௌனமா இருந்தான். ஆண்டாள் சிறிய குழந்தை, தெரியல ஏன் இப்படி அமைதியா இருக்கா, என்ன காரணமா இருக்கும். ஒருவேளை அடியார்களுக்கு நிறைய காரியம் பண்ணதுனால கொஞ்சம் அசதியா இருக்கான் போல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எம்பெருமான் எழுந்திருக்கிறானான்னு பாட்டு என்று கொஞ்ச நேரம் அப்படி காத்துன்றது. பார்த்தா எம்பெருமான் எழுந்திருக்கவே இல்லை. பார்த்தா ஏதாவது திருவால வட்டத்தை எடுத்து வீசி பார்ப்போம் அப்படின்னு வீசி பார்த்தா அப்பொழுதும் எழுந்திருக்கவே இல்லை. என்னடாது, உண்மையிலேயே பேசுவானா இல்லை ஏதாவது இவன் ஊமை எம்பெருமானா, பேசியிருக்கானா இப்போது என்று அறிந்து கொள்ள வேண்டும்னு வந்தாள். கிரகத்துக்கு வந்தாள். பெரியாழ்வார் திருமாளிகைக்கு வந்தாள். வந்து புஸ்தகங்களை எல்லாம் புரட்டினாள். அதிலே எல்லாம் எம்பெருமான் பேசியிருக்கிறான், கிருஷ்ணாவதாரத்திலே பேசியிருக்கிறான். அதுவும் பெண்களோட ஆனந்தமா பேசி அனுபவத்தை எல்லாம் செய்திருக்கிறான் என்பது தெரிந்து கொண்டாள் ஆண்டாள். பார்த்தாள், ஓஹோ, அப்ப ஏன் நம்ம கூட பேசாம இருக்கான்? ஒருவேளை ஏதாவது பிரணய ரோஷமோ, அது நம்மோட காதல் கோபமா, மேத ஏதாவது கோபம் ஏற்பட்டதா, என்ன காரியம் பண்ண ஒன்றும் புரியலையே. சரி, பேசாமல் இருந்திருக்கிறானா? இதை போலே எப்பொழுதாவது அந்த பெண்கள் அவர்களோட நல்லா பேசிட்டு இருந்தானே, அதே பெண்களோட பேசாமல் இருந்திருக்கிறானா? பார்த்தாள் ஆண்டாள். ஆராய்ந்து பார்த்தாள். ஆம், பேசாமலும் இருந்திருக்கிறான். எப்பொழுது என்றால், ஒரு நாள் நல்ல ராத்திரி வேளையிலே நல்ல பௌர்ணமி கூடியிருக்கக்கூடிய நன்னாளிலே நல்ல சந்திரன் பிரகாசிக்கிறான். அப்பொழுது யமுனையாற்றங்கரையிலே யமுனையானுடைய சப்தமானது அப்படி ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே எல்லாம் பெண்களும் கண்ணனும் கூடினார்கள். அங்கனா மங்கனா மந்தரே மாதவா, மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கனாக என்று 2 பெண்களுக்கு நடுவிலே ஒரு கோபிகை, 2 கோபிகைக்கு நடுவிலே ஒரு கண்ணன், 2 கண்ணனுக்கு நடுவிலே ஒரு கோபிகை என்று அப்படி நின்று ஆச்சரியமாக ராசக்கிரீடை நல்ல ஆனந்தமாக பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டு ஆடிக்கொண்டு அனுபவத்தை செய்து வந்தார்கள் கண்ணனும் பெண்களும். அப்பொழுது ரொம்ப சந்தோஷம். அந்த பெண்களுக்கெல்லாம் அதிமாத்திரமான மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. பார்த்தார்கள் அந்த பெண்கள். அப்பொழுது அந்த பெண்களை பார்த்தான் கண்ணன். இவளுக்கு இவ்வளோ சந்தோஷம் ஏற்படுறதே, இதனாலே இவர்களுக்கு நற்கேடு கெட ஒண்ணாது நினைத்தான் எம்பெருமான். இவர்களுக்கு நற்கேடு, நல்ல கேடு, நல்ல சாவு ஏற்படக்கூடாது. நல்ல சாவுன்னா என்ன? சந்தோஷத்துல போனா நல்ல சாவு, துக்கத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு போனா அது கெட்ட சாவு. இவளுக்கு நல்ல சாவு, நல்ல சந்தோஷமா, அதுவும் நம்மோட கூடி இருக்கும் போதே இவளுக்கு சாவு ஏற்பட்டுவிடக்கூடாது. ஏன் சாவு எப்படி ஏற்படும்? ரொம்ப சந்தோஷத்தினாலே பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கே, ரத்த நாளங்கள், அதெல்லாம் வெடிச்சிடும். சந்தோஷம் தாங்க முடியாமல் அவ்வளோ சந்தோஷம் ஆச்சுன்னா ஹை பிபி, ஹை பிளட் ப்ரெஷர் ஆகும். அதனாலே ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து
உயிரானது போய்விடும். அது இவர்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைத்தான் கண்ணபிரான். அதனாலே கூடியிருந்தவன் ஒரு க்ஷணத்திலே மறைஞ்சு போயிட்டான். மொத்த கண்ணனும் மறைந்து போனார்கள். பார்த்தா பெண்கள் எல்லாம் கண்ணன் மறைந்தான்னு உடனே ரொம்ப துக்கம் ஏற்பட்டது. துக்கத்திலே கதறி அழத் தொடங்கினார்கள். அவர்கள் அழுதது கோபிகா கீதம் என்றே அவர்கள் அழுததே ஒரு பாடலாக மாறிற்று. நாம் பாடினால் அதுவே அழறா மாதிரி இருக்கும். ஆனா கோபிகைகள் அவர்கள் அழுததே ஒரு பாட்டாக மாறிற்று. அது அவர்களுடைய பிரபாவம். அப்படி அழுதார்கள். அழுத பிற்பாடு எப்படியாவது எதையாவது நினைத்து நாம் உயிர் தரித்திருக்க வேண்டுமே, என்ன செய்வதுன்னு யோசித்தார்கள். அப்பொழுது ஒரு பெண் சொன்னா, நாம் வேணால் அனுகரிக்கலாமா என்று தெரிவித்தார். அனுகாரம் என்றால் என்ன என்றால் நடித்து பார்ப்பது. அனுகாரம் என்றால் ஒருத்தரை போலே ஒருத்தர் நடிப்பது, அதுதான் அனுகாரம். நாம் அனுகரிக்கலாமா? யாரை அனுகரிக்கிறது என்றால் கண்ணனை அனுகரிக்கணும். கண்ணனை போலே நடித்து பார்த்தால் கண்ணனுடைய பிரிவு நம்மை உறுத்தாது. கண்ணன் நம்ம கூடவே இருக்கிறா போலே இருக்கும் நினைத்தார்கள் அந்த பெண்கள் எல்லாம். சரி, கண்ணனுடைய சேட்டித்தங்களை நடிப்போம் என்று தொடங்கினார்கள். துஷ்டகாளிய திஷ்டாத்ரா கிருஷ்ணோஹமிதி சாபரா பாஹுமாஸ்போட்ய கிருஷ்ணஸ்யா லீலயா சர்ப்பமாததே என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ஸ்ரீ பராசர முனிவர் ஆச்சரியமான ஸ்லோகத்திலே வெளியிடுகிறார். துஷ்ட காளிய திஷ்டாத்ரா, துஷ்ட காளியனை ஒருத்தி அந்த பெண்கள்ல நடிக்கிறாளே, இல்ல ஒருத்தி காளியனாக மாறினாள். நான் தான் காளியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தான். ஒருத்தி அவள் நான் தான் கிருஷ்ணன் அப்படின்னா வந்தாள். துஷ்டகாளிய திஷ்டாத்ரா. அப்பொழுது அந்த கிருஷ்ணனான பெண் பிள்ளை இந்த காளியனை பார்த்து சொன்னான், காளியனான பெண்ணை பார்த்து சொன்னான், அண்ணனை போலவே நடிக்கிறார்கள். ஏ துஷ்ட காளியனே, கிருஷ்ணோஹமிதி சாபரா கிருஷ்ணஹா அஹம், நான் யார் தெரியுமா? நான் தான் கண்ணன் வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். தோஹமிதி சாபரா பாஹுமாஸ்போட்ய கிருஷ்ணஸ்யா, ரெண்டு தோளை அப்படி தட்டின்றான். அட்டை கொண்டு கண்ணன் அவன் நாட்டியம் ஆடக்கூடிய காலத்திலே அந்த கண்ணன் அந்த காளியன் மேலே அந்த காளியனையே ஒரு நாட்டியமாக நடனமாடக்கூடிய மேடையாக கொண்டு அவ்விடத்திலே நடனமாடினானே கண்ணன். அப்பொழுது அந்த தோளை அப்படி தட்டின்னு நாட்டியமாடினான் கண்ணபிரான். தன்னுடைய தோல் வலி அதை காட்ட வேண்டும். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் மீன்முடியைந்திலும் நின்று நடம் செய்து மீளாவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வலி வீரமே பாடிப்பற சிவமணி வண்ணனை பாடிப்பறா என்கிறாரே பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே 3ஆம் பத்திலே 9ஆம் திருமொழி. அதிலே இப்பொழுது தியானம் அனுபவித்து வந்தோம். அந்த திருமொழியிலே ஆச்சரியமாக தெரிவிக்கிறாரே பெரியாழ்வார், கண்ணன் அப்படி காளியனை அடக்கின காலத்திலே அவனுடைய தோல் வலி எப்படி இருந்ததோ அதை போல எனக்கும் தோல் வலி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அப்படி தோலை தட்டி கொண்டார்கள். தட்டி கொண்டு லீலையா சர்ப்பமாததை என்று ஒரு பெண் சர்ப்பத்தை போலேயும் ஒரு பெண் கண்ணனை போலேயும் நடித்து பார்த்தார்கள். இது மட்டுமல்ல, நிறைய விற்த்தாந்தங்கள். அவ்விடத்திலே வெண்ணெய் களவாடினதென்ன, பூதனையை கொன்றதென்ன, இந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் பலபடியாக நடித்தார்கள். அந்த பெண்கள் எல்லோரும் நடித்து தரித்தார்கள், அனுகரித்து தரித்தார்கள். நடிப்பது அனுகரிப்பது புரியணுன்றதுக்காக நடிப்பதுன்னு தெரிவித்தேன். அப்படி அனுகாரம் செய்து தரித்தார்கள். பார்த்தாள் ஆண்டாள். பெண்கள் அவர்களிடத்திலே கண்ணன் பேசாமல் பிரிந்த காலத்திலே அவர்கள் அனுகரித்தார்கள். நம்மோட இப்பொழுது எம்பெருமான் பேச மாட்டேன் என்கிறான். அப்பொழுது நாமும் அனுகரிக்க வேண்டும் என்று நினைத்தாள். எதை அனுகரிப்பது பார்த்தா பெண்கள் எல்லோரும் கண்ணனை அனுகரித்தார்கள். ஆனால் ஆண்டாள் பெண்களையே அனுகரித்தாள். அந்த திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய பெண்களையே நடித்து பார்த்தாள். அதுதான் ஆண்டாளுக்கு உண்டான ஏற்றம். கோபிகைகளை விட ஆண்டாளுக்கு ஒருபடி ஏற்றம் இருந்தது. அந்த கோபிகைகள் எல்லோரும் எம்பெருமானைத்தான் நடித்தார்கள், அனுகரித்தார்கள். ஆனால் இந்த ஆண்டாள் பாகவதர்களை அனுகரித்தாள். பாகவதர்களான அந்த பெண்கள் அவர்களையே அனுகரித்தாள். அதனாலே ஆண்டாள் கோபிகைகளை காட்டிலும் உயர்ந்தவள் என்று பார்க்கிறோம். ஆழ்வார்களை காட்டிலும் உயர்ந்தவள் என்று கீழே பார்த்தோம். அந்த ஆண்டாள் கோபிகைகளை காட்டிலும் உயர்ந்தவள் என்று பார்க்கிறோம். அப்படி ஆண்டாள் எதை அனுகரித்தாள், எந்த விஷயத்தை அனுகரித்தாள் என்றால் அதை ஆச்சரியமாக காட்டுகிறார் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய வியாக்கியான அவதாரிகையிலே அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் ஸ்ரீ வைகுண்ட நிகேதனான சர்வேஸ்வரன் பரமபதத்திலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவன் இந்த லோகமெல்லாம் இல்லாத காலத்திலே லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தான். லோகத்தை எல்லாம் படைத்தான், பரம கிருபையாலே படைத்தான். படைத்து சாஸ்திரத்தையும் கொடுத்தான். இடத்திலே நமக்கு சாஸ்திரம் வேண்டும், எது சரி எது தவறு என்பதை ஆராய்ச்சிக்காக இந்த லோகத்தை கொடுத்து இந்த லோகத்திலே பிராணிகளை எல்லாம் சிருஷ்டித்து நாம் சரியான வழியிலே நடப்பதற்காக சாஸ்திரத்தை கொடுத்தான்.
இவ்விடத்திலே சாஸ்திரத்தையும் கொடுத்து அதன் வழியிலேயும் நாம் நடக்காத காலத்திலே அவனே வந்து திருவவதாரம் செய்தார். எத்தனையோ அவதாரங்கள், அதிலே முக்கியமா கண்ணனாக வந்து பிறந்தார், மதுரையிலே பிறந்தார். அவ்விடத்திலிருந்து ஒரு ராத்திரியிலே திருவாய்ப்பாடிக்கு வந்து சேர்ந்தார். திருவாய்ப்பாடியிலே பெண்களோட அவ்விடத்திலே கூடினான். பெண்களோட ஆனந்த அனுபவத்தை செய்ய வேண்டும் நினைத்தான். கண்ணன் வயசுக்கு வந்த காலத்திலே, என்ன வளர்ந்த காலத்திலே, சிறு வயதிலே வெண்ணையெல்லாம் திருடினான். ஆனால் கொஞ்சம் வளர்ந்த உடனே பெண்களை திருடத் தொடங்கினான், பெண்களை களவாடினான் கண்ணபிரான். பெண்கள் எல்லாம் காணாம போக தொடங்கினார். திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய கோபகர்கள், அந்த கோபாலர்களுக்கு ஒண்ணுமே புரியல. எடாது, நாம் கோபாலகர்களா அல்லது ஸ்திரீ பாலகர்களா? நம்ம பசுக்களை எல்லாம் ரட்சிக்கணுமா இல்ல இந்த பெண்களை எல்லாம் ரட்சிக்கணுமா என்னன்னு ஒன்றும் புரியலையே என்றவர்கள் பேசாம இந்த பெண்களை எல்லாம் எங்கேயாவது பிடிச்சி அடைச்சிடுவோம் நினைத்தார்கள் அந்த கோபாலர்கள். அவர்கள் தங்களுடைய கிரகத்தில நிலவறை, நிலத்துக்கு அடியிலே இருக்கக்கூடிய அறை, அண்டர் கிரவுண்ட் செல்லர் என்று தெரிவிக்க வேண்டும் ஆங்கிலத்திலே. நிலத்துக்கு அடியிலே இருக்கக்கூடிய ரூம், அந்த ரூம்ல போட்டு பெண்கள் எல்லாம் அடைச்சுட்டான். எல்லா பெண்களையும் அடைத்தார்கள். பெண்களையும் கண்ணனையும் பிரித்தார்கள். பெண்களை கண்ணன் பார்க்க முடியாமல் தவிர்த்தார்கள். ஏன்? கண்ணன் தூர்த்தனாயிரம் அணிந்தான். கண்ணன் ரொம்ப கெட்டவன் ஆயிட்டான், வளர்ந்துட்டே இருக்கான், பெண்கள் எல்லாம் திருட ஆரம்பிச்சுட்டான். இனிமேல் கண்ணனையும் பெண்களையும் சேர விடக்கூடாது என்று நினைத்தார்கள். கண்ணனுக்கா 4-5 நாளா சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, பெண்களை பார்க்கலன்னா கண்ணனுக்கு ஒரு காரியம் ஓடாது. ஒன்றும் பண்ண முடியல. கண்ணன் என்ன பண்ணறதுன்னு தெரியல. அப்பொழுது கண்ணன் செய்த பாக்கியம், கண்ணன் ஒரு பாக்கியம் செஞ்சிருந்தா, பெண்கள் ஒரு பாக்கியம் செய்திருந்தா. என்ன பாக்கியம் என்றால், நாட்டில மழையே செய்த பாக்கியம். நாட்டிலே மழை இல்லாமல் போனது. மழை இல்லாமல் போனவாறே கோபாலர்கள் பார்த்தார்கள், மழை இல்லை, அதனாலே நோன்பு நோர்க்க சொல்ல வேண்டும், பெண்களை விட்டு நோர்க்க சொல்லுவோம், நோன்பு நோர்க்க சொல்லுவோம், நோன்பு நோர்த்தால் மழை பெய்யும் என்று நினைத்தார்கள் அந்த கோபாலர்கள். அப்பொழுது நோன்பு நோர்க்க சொன்னார்கள். பெண்கள் இடத்துல வந்து, பெண்கள் நீங்கள் நோன்பு நோர்க்க வேண்டும் சொன்னார். நேர கண்ணன் இடத்துல போனா, கண்ணா பெண்களுக்கு நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள், சாமான்கள், சாமகிரிகள் அதையெல்லாம் நீதான் கொடுக்கணும் சொன்னா கண்ணன் இடத்துல. கண்ணன் பார்த்தான், அதெல்லாம் என்னால முடியாது, சும்மா நீங்க வந்து என்னவோ நோன்புக்கு வேண்டியதெல்லாம் கொடுன்னு சொல்றேன், அதெல்லாம் என்னால முடியாது, நீங்க முதல்ல நோன்புக்கு வேண்டியதை கொடுன்னு சொல்லுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணன் அந்த பெண்ணை தூக்கின்னு போயிட்டான், இந்த பெண்ணை தூக்கின்னு போயிட்டான். நோன்புக்கு வேண்டிய சாமான் தான் கொடுக்க சொன்னோம், ஆனா இவன் என்னவோ சாமான் கொடுக்குறேன்னு கூட்டின்னு போயிட்டு பெண்ணை தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னு நீங்க பெருசா கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஃபிளாஷ் நியூஸ்லாம் போட்டு விட்டுருவேன் எல்லா ஊருக்கும். நான் பெண்ணை, உங்க பெண்ணை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், ஆனா பெண்ணை காணம் கண்ணன் தானதற்கு காரணம் அப்படின்லாம் சொல்லி எங்கேயாவது வதந்தி எல்லாம் நீங்கள் பரப்பி விட்டுருவேள். எதுக்கு? உங்க சகவாசமே வேணாம், அதுவும் பெண்கள் பக்கமே நான் வரல, பெண்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, மறந்துடுங்கோ. நான் பெண்கள்னு இந்த உலகத்திலே ஒரு ஜீவராசி இருக்கிறது என்பதையே மறந்து விடுங்கோள், அதையே நான் மறந்துடுறேன், நான் பெண்களை சிருஷ்டித்தேன்றதையே மறந்துடுறேன். அதனால அதையெல்லாம் மறந்து விடுகிறேன். ஒன்றும் வேண்டாம், போயிட்டு வாங்கோ, உங்க பெண்ணை நீங்களே கட்டி நழுங்கோ, ஒரு அறையில் அடைச்சி வச்சுருக்கே, அந்த அறையிலேயே வச்சுட்டு பத்திரமா நன்னா இன்னும் 2-3 பூட்டை போட்டு பூட்டி வச்சுக்கோங்க, எனக்கு என்கிட்ட மட்டும் அனுப்பிடாது சொன்னான் கண்ணன். சொன்னவாறே பார்த்தார்கள். கண்ணா அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீதான் இந்த பெண்களுக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும் சொன்னா விடத்திலே இருக்க கோபாலர் பார்த்தான் கண்ணன். கண்ணன் ஏன் முதல்ல அப்படி சொன்னான்? ஏன் கண்ணனுக்கு பெண்களோட சேர ஆசை இல்லையான்னா? ரொம்ப ஆசை இருந்தாலும் மனதுக்குள்ளே அடக்கி வச்சுட்டான். நேரம் முதல்லயே பெண்களிடத்துல பெண்களுக்கு நீ சாமான் கொடுக்க வேண்டும்னு சொன்னவாறே, ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க பெண்கள் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொன்ன. பாரு, பெண்கள் எப்போ வரப்போறான்னு காத்துட்டு இருக்கா, பெண் காணம்னா இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பா. இப்படி நன்னா சொல்லி வச்சோன்னா அப்புறம் பெண்ணை காணம்னாலும் நம்ம காரணம்னு சொல்ல முடியாது இல்லையோ, நாம தப்பிச்சுக்கலாம் இல்ல நினைத்தான் கண்ணன். அதனாலே முடியாதுன்னு சொன்னான். அர்த்தம் கோபாலர்கள்னா, நீதான்ப்பா கொடுக்கணும், நீதான் ராஜபுத்திரன், நீதான் இளவரசன், நந்தகோ இளவரசாக இருக்கிறாய், ஆனால் நீ கொடுக்க வேண்டும்னு சொன்னான். கடைசியில கண்ணன், சரி இவ்வளோ சொல்றேன், என்ன பண்ணுறது, மறுக்க முடியல, பெரியவாளா போயிட்டேன், சரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கண்ணன் என்னவோ இவனுக்கு அதில் இஷ்டமே இல்லாத மாதிரியும், ஏதோ வற்புறுத்துறதுனால இவன் என்னவோ சரின்னு ஒத்துக்கிற மாதிரியும் அப்படி சொன்னா மனதுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். ஆஹா, பெண்களோட சேரப்போறோம்னு ஆனந்தம் ஏற்பட்டது. எல்லா பெண்களையும் அழைத்தான். எல்லா பெண்களும் யமுனைக்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். யமுனைக்கரையிலே கண்ணன் பெண்களை பார்த்து தெரிவித்தான், பெண்கள் அன்று குரவகோத்த ராத்திரி போலே இதுவும் ஒரு ஆச்சரியமான ராத்திரி நமக்கு வந்து சேர்ந்ததே. ராஜக்கிரீடை பண்ண ராத்திரியை போல இதுவும் ஆச்சரியமா பௌர்ணமி பிரகாசிக்கிறான். யமுனை ஆத்தங்கரையிலே காத்து அப்படியே குளிர்ந்த காத்து வீசுகிறது. எப்படிப்பட்ட ராத்திரி வந்து சேர்ந்தது, நீங்களும் நானும் சேர்ந்த ஒரு ராத்திரி வந்து சேர்ந்தது. ஆனால் இந்த ராத்திரி முதல் ராத்திரியிலேயே
நாம் ரொம்ப நேரத்தை இவ்விடத்தை கடத்தினோமே ஆனால் கோபாலர்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் ஏற்பட்டு விடும். இவ என்ன பண்றான்னு சந்தேகம் ஏற்படும். அது கூடாது. இப்பதான் நம்மை சேர விட்டு இருக்கிறார்கள், உடனே நம்மை பிரிக்க கூடாது. அதனால இன்றைய தினம் போங்கோ, ராத்திரி போய் படுத்துக்கோங்கோ, கிரகத்துல படுத்துக்கோங்கோ. காலையிலே அதிகாலை வேளையிலே, அதிகாலையிலே மத்திய ராத்திரியிலே சுமார் 3 மணி அந்த காலத்திலே காலையில எழுந்திருங்கோ. எழுந்திருந்து பெண்களை எல்லாம் எழுப்பி கொண்டோ என்னை பாருங்கள், வந்து பார்த்து என்னையும் எழுப்புங்கள். உங்களுக்கு நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் தருகிறேன்னு சொன்னா பெண்கள் புறப்பட்டா ஒரு பெண்ணின் மேலே ஒரு பெண் கையை இட்டு கொண்டோ கஷ்டப்பட்டு அப்படி தள்ளி கொண்டோ அப்படி அவரவர்கள் கிரகத்துல படுத்துட்டா. கண்ணன் தான் யாரும் இல்லாமல் தனியா கஷ்டப்பட்டு நடந்து வந்து நப்பிண்ணை பிராட்டியினுடைய திருமாலையிலே புகுந்தோ நப்பிண்ணை பிராட்டி அருகிலே கத்திலே படுத்து கொண்டான் கண்ணன். அடுத்த நாள் காலையிலே பெண்கள் எல்லோரும் எழுந்தார்கள். ஒருத்தர் எழுப்பிக் கொண்டார்கள். சென்று கண்ணனை எழுப்பினார்கள். கண்ணனும் எழுந்து அவர்களுக்கு நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை கொடுத்தான். நோன்பு நோத்தார்கள். மழை பொழிந்தது. இது திருவாய்ப்பாடியிலே நடந்த விருத்தாந்தம். இதைத்தான் ஆண்டாள் இவ்விடத்திலே அனுகரிக்கிறாள். இதைத்தான் நடிக்கிறாள் ஆண்டாள், அனுகரித்து காட்டுகிறாள் இவ்விடத்திலே. அதனாலேயே திருப்பாவை நாடக ரூபமாக அமைந்திருக்கக்கூடியது. இதுவே ஒரு நாடகம். இதிலேயே ஒரு நடித்து காட்டுகிறாள் ஆண்டாள். எதை நடிக்கிறாள்? அந்த கோபிகைகளைப் போலே தாமும் ஒருத்தி எழுப்பிக் கொண்டு நேரா போய் கண்ணனை எழுப்பி கண்ணனிடத்திலே நோன்புக்கு வேண்டியதையெல்லாம் கேட்டு பெறுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த திருப்பாவை. இதுதான் திருப்பாவை அவதரித்த கிரமம். இப்படித்தான் திருப்பாவை பிறந்தது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திருப்பாவை, ஏத்தத்தோடைய கூடின திருப்பாவை. அதுல முதல் பாசுரம் ஆச்சரியமான பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று தொடங்குகிறாள். முதல்ல தொடங்கும் போதே நாளை கொண்டாடுகிறாள் ஆண்டாள். எப்படிப்பட்ட ஒரு மாதம் சேர்ந்தது? மார்கழி திங்கள், மார்கழி மாசத்திலே மதி நிறைந்தா என்று நன்ன சந்திரன் பூர்ண சந்திரனாக இருக்கக்கூடிய நன்னாளால் எப்படிப்பட்ட ஒரு நன்னாள் சேர்ந்தது ஆல் என்று ஆச்சரியப்பட்டு தொடங்குகிறாள் ஆண்டாள். படிப்பட்ட இந்த திருப்பாவை தொடங்குகிறாள். இந்த முதல் பாசுரத்தை இந்த திருப்பாவை முழுவதிலேயும் எதை தெரிவிக்கிறாள் என்றால் நாம் வாழக்கூடிய வழிகள், அதையெல்லாம் தெரிவிக்கிறாள் ஆண்டாள் என்று பார்க்கிறோம். எங்க இருக்கு என்றால் 2000 வியாக்கியானத்திலே திருப்பாவைக்கு மொத்தம் 4 வியாக்கியானங்கள். 2000 4000 3000 6000 4 வியாக்கியானங்கள். அதிலே 2000 வியாக்கியானத்திலே ஆயி ஜனன்யாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் அவர் எடுத்து காட்டுகிறார். முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று உபாயத்தை தெரிவித்தாள். எம்பெருமானே வழி என்பதை தெரிவித்தாள். கடைசி பாசுரத்திலே 29வது பாசுரத்திலே மத்தனங்காமங்கள் மாற்று என்கிற இடத்திலே உபேயமான பலத்தை தெரிவித்தாள். நடுவே இருக்கக்கூடிய இடத்திலே தன்னுடைய தேக யாத்திரையை அனுசந்தானம் செய்கிறாள் என்று ஆச்சரியமாக அவ்விடத்திலே சூத்தியிட்டு காட்டுகிறார். தேக யாத்திரையை அனுசந்தானம் செய்கிறாள். தேக யாத்திரையாவது இந்த தேகத்தோடே இவ்விடத்திலே இந்த லோகத்திலே நாம் கழிக்கக்கூடிய நாட்கள், அதற்குத்தான் தேக யாத்திரைன்னு பேர். அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நடுவிலே இருக்கக்கூடிய பாசுரங்கள். இந்த 30 பாசுரங்கள் நடுவிலே இருக்கக்கூடிய பாசுரங்கள்னு சொன்னது. 30 பாசுரங்களிலேயுமே நாம் எப்படி தேக யாத்திரையை செய்ய வேண்டும், இந்த லோகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், வாழக்கூடிய வழி என்ன என்பதைத்தான் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறாய். திருப்பாவையே எப்படி அமைந்திருக்கிறது? வேதம் அனைத்துக்கும் வித்து வேதசாரமாக அமைந்திருக்கிறது. அதனால வேதம்னா என்ன பண்றது? வேதம் சாசனாத்து சாஸ்திரம் என்று இதை செய் இதை செய்யாதே என்று விதிக்கிறது சாஸ்திரமானது. அதேதான் ஆண்டாள் பண்ற. ஆண்டாளும் சாஸ்திரத்திலே ரொம்ப கடினமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு சாஸ்திரம். அதை இவர்கள் கற்று என்ன செய்வது என்ன செய்ய வேண்டாம்னு இவர்களாலே அறிந்து கொண்டு இவர்களாலே வாழ முடியாது. அதனால நாம் என்ன பண்ணணும் என்றால் வாழும் வழி என்ன என்பதை சுலபமாக 30 பாசுரத்திலே காட்ட வேண்டும் நினைத்தாள் ஆண்டாள். அதனாலே அதை காட்டியருளுகிறாள் 30 பாசுரத்திலே. அதிலே முதல் பாசுரத்திலே தொடங்கும் போதே என்ன தொடங்கினாள்? மதி நிறைந்த நன்னாளால் என்று தொடங்கினாள். தொடங்கி பாரோர் புகழ படிந்து என்று முடைத்தாள். மதி நிறைந்த நன்னாளால் நல்ல நாள் சேர்ந்தது. இந்த நன்னாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாரோர் புகழ படிந்து இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் புகழும்படியாக படிய வேணும், நோன்பு நோக்க வேண்டும் சொன்னாள் ஆண்டு. இடத்திலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. என்ன சந்தேகம் என்றால் இப்படி நோன்பு நோத்தால் ஆண்டாள்
பாரோர் புகழ. இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள்லாம் புகழும்படியாக நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்கிறாளே. அப்ப புகழ் என்பது உத்தேசியமா? புகழ் என்பது கூடுமா? நாம் புகழுக்கு ஆசை கொள்ளலாமா? நாம் புகழ் வேண்டும்னு நினைக்கலாமா என்றால், ஆண்டாள் புகழ் வேண்டும்னு நினைக்கல. ஆண்டாள் என்ன நினைக்கிறாள்டா? பாரோர் புகழா என்பதை பாரோர் மகிழா என்று வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் மகிழ்ந்தால் தானே புகழ்வர்கள். எல்லோரும் லோகத்துல இருக்கிறவா எப்பொழுது புகழ்வர்கள்? ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு காரியத்தினாலே மகிழ்ச்சி ஏற்பட்டது என்றால் லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் புகழ்வர்கள். அதை போலே ஆண்டாள் செய்த காரியத்தினாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அதனாலே அவர்கள் புகழ வேண்டும். நாம் புகழுக்கு ஆசைப்பட்டு ஒரு காரியம் செய்யக்கூடாது. அவர்கள் தன்னடையே புகழ வேண்டும். ஆனால் எதற்கு ஆசைப்பட வேண்டும் தான்? எல்லோரையும் மகிழ்விக்கும்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். அதுதான் நாம் வாழ வேண்டிய வழி. வாழக்கூடிய வழி என்ன? எல்லோரும் மகிழும்படியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அது நமக்கு உண்டான கடமை என்று பார்க்கிறோம். அதை தெரிவித்து தொடங்கக்கூடிய முதல் பாசுரம். இன்னும் இந்த பாசுரத்தில் சொல்ல வேண்டிய விசேஷமான அர்த்தங்கள். நாளை கொண்டாடுகிறாளே, ஏன் நாளை கொண்டாடுகிறா? அப்படி என்ன இந்த மாசத்துக்கு பெருமை? அப்படி என்ன இந்த நாளுக்கு பெருமை? இதை போலே கொண்டாடினவர்கள் வேறு யாரேனும் உண்டோ? இத்தியாதியான விஷயங்கள் மிகவும் முக்கியமான ஒரு வாழும் வழி.